ஸ்கூட்டர் வந்து நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து யாக்குசாங்கிற பிராண்ட் பண்ணுறோம். சரி. வந்து கரண்ட்டாக நம்மள்ட்ட வந்து 15 மாடல்ஸ் கிட்ட நம்மகிட்ட ஸ்கூட்டர் மாடல்ஸில் இருக்கு. 15 நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லோவஸ்ட் ப்ரைஸாக 36,500 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. நம்ம ஏதாவது ஒன்றா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இப்போ மோட்டர் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மோட்டர் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி பேட்டரியாக இருந்தாலும் சரி, கண்ட்ரோலராக இருந்தாலும் சரி, சார்ஜராக இருந்தாலும் சரி, தான் மெயினான பார்ட்ஸ் வெஹிக்கிளை பொறுத்தவரை. இது நாளுக்குமே வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1 இயருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாடல் பேர் வந்து நியூ. இதுல வந்து 3 டைப் ஆஃப் பேட்டரி போட்டுக்கலாம். சரி. லெட் ஆசிட்ல 3 டைப், 48 வோல்ட், 60 வோல்ட், 72 வோல்ட். 48 வோல்ட்டோட வந்து ரேஞ்ச் வந்து என்ன அது வந்து 40ல இருந்து 50 கிலோமீட்டர் தரும். உங்களுடைய ஸ்பீட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் போகும்போது அப்படின்னா அது 1 to 3 3rd மோட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 6ங்கிறது ரிவர்ஸ் பட்டன் அழுத்திக்கிட்டே திருவனீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரிவர்ஸ். வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 டைப்ல ஆன் பண்ணலாம் வெஹிக்கிள். சரி. NFC கார்ட்லயும் ஆன் பண்ணலாம். சரி. ஆஃப் பண்ணிக்கலாம். NFC கார்டை வந்து உங்களுக்கு வந்து கிளஸ்டர்ல டேப் பண்ணணும். அதே மாதிரியே வாட்ச் மூலியமாவும் அந்த டைப்லயும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ரிமோட் மூலியமாவும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு. மொபைல் மூலியமாவும் நீங்க வெஹிக்கிளை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்கு, சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மைலேஜ் குறையுது. ஒரு சார்ஜ் பண்றோம்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும்? 48 வோல்ட்னா 6 ஹவர்ஸ், 60 வோல்ட்னா 7 ஹவர்ஸ், 72 வோல்ட்னா 8 ஹவர்ஸ். நார்மல் பிளக்லயே 5 amps பண்ணிக்கலாம் நம்ம வீட்லயே.